புதிய தலைமுறையின் 7 வரை இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் செய்திகளை புரிந்து கொள்ள உதவுவதற்காக நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார் திருமதி விஜயபாஸ்கரன். தலைப்பு செய்திகளை முதலில் பார்ப்போம். பெங்களூரு குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்டது சென்னை பதிவு எண் கொண்ட வாகனம். தேசிய புலனாய்வு குழுவின் முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிப்பு. நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இருசக்கர வாகனம் விற்பனை செய்யப்பட்டது. புதிய தலைமுறையிடம் வாகன உரிமையாளர் பிரத்யேக தகவல். பெங்களூரு குண்டுவெடிப்புக்கு அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிப்பு. சம்பவ இடத்தை சுற்றி வைத்த தேசிய புலனாய்வு குழு விசாரணை. தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது சரியானதே. உயர்நீதிமன்றத்தில் சட்டப்பேரவை செயலாளர் பதில் மனு தாக்கல். அதிமுக உறுப்பினர் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி சட்டப்பேரவையில் தர்ணா. திமுக உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம். ஐபிஎல்லுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டதாக எழுந்த புகார். வழக்கு பதிவு செய்தது சென்னை காவல்துறை. கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பெங்களூருவில் பாரதிய ஜனதா அலுவலகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான சூழலை இந்த தாக்குதல் ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பெங்களூருவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருந்தனர். இதன் எதிரே உள்ள கார் நிறுத்தும் பகுதியில் காலை 10:40 மணி அளவில் திடீரென்று குண்டு வெடித்தது. இதில் 11 காவலர்கள் உட்பட 16 பேர் படுகாயமடைந்தனர். காரில் சிலிண்டர் வெடித்ததாக முதலில் கருதப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பெங்களூரு காவல் ஆணையர் ராகவேந்திரா அவுரத்கர் வெடித்தது இருசக்கர வாகன குண்டு என்று உறுதிப்படுத்தினார். Motorcycle blast because motorcycle is there and it has ripped apart. It seems to be a explosive plus incendiary bomb. குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாரதிய ஜனதா அலுவலகத்திற்குள் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் முழுமையாக ஆய்வு செய்தனர். தேசிய பாதுகாப்பு படையினர், தேசிய புலனாய்வு துறையினர் ஆகியோரும் பெங்களூரு விரைந்தனர். குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்களை கைது செய்ய மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே உறுதியளித்துள்ளார். இந்த தாக்குதலால் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான சூழல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை முழுமையாக ஒடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதையே இந்த தாக்குதல் காட்டுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. I strongly condemn this incident and request upon the government of Karnataka and also government of India to immediately have proper coordination and try to find out what exactly happened, who are the people responsible. குண்டு வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் தமிழக பதிவன் இருந்ததாகவும் நேற்றிரவு முதல் அதே இடத்தில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. திருடப்பட்ட வாகனமா அல்லது போலி பதிவன் அதில் பொருத்தப்பட்டிருந்ததா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குண்டு வெடித்த இடத்தில் சிம் கார்டு கண்டெடுக்கப்பட்டிருப்பதால் செல்போனை ரிமோட் கண்ட்ரோலாக உபயோகித்து குண்டு வெடிக்க செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பதன் மூலம் சதியாளர்கள் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாகவோ அல்லது அதனால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகவோ இருக்கக்கூடும் என்று புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.
பெங்களூரு வெடிகுண்டு தாக்குதலில் சென்னை தில்லை கங்கா நகரை சேர்ந்தவரின் 2 சக்கர வாகனம் பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு வெடிகுண்டு தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் தமிழகத்தைச் சேர்ந்தது என்பது மத்திய புலனாய்வு குழுவின் விசாரணையில் தெரியவந்தது. அது யமஹா 2 சக்கர வாகனம் என்பதும் அதன் பதிவு எண் TN 22 R 3769 என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய தலைமுறை நடத்திய பிரத்யேக விசாரணையில் அந்த வாகனம் சென்னை நங்கநல்லூர் அருகே உள்ள தில்லை கங்கா நகரை சேர்ந்த முகவரியில் பதியப்பட்டது தெரியவந்துள்ளது. தில்லை கங்கா நகர் 22வது தெருவில் வசித்து வரும் சங்கர நாராயணனின் மகன் சுந்தர் என்பவரின் பெயரில் அந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வாகனத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விற்பனை செய்துவிட்டதாக சங்கர நாராயணன் தெரிவித்துள்ளார். தமக்கும் அந்த வாகனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். அவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வண்டி என் பையன் பேரில் இருந்தது. அப்போ அது உபயோகம் இல்லாமல் இருந்ததுனால அதை நாங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னே விற்றுட்டோம். அது யாருக்கு விற்றோம், அந்த டீட்டெயில்ஸ் என்னைக்கு விற்றோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்கிட்ட இல்லை. ஆக மொத்தம் அந்த வண்டி எங்ககிட்ட இல்லை. அதுதான் உண்மையானது. அவங்க வந்து யாரோ விசாரிக்கிறதுக்கு வந்தபோது அவங்கள்ட்ட இதே தான் சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மை. ஸ்பெக்ட்ரம் ஊழல் முறைகேட்டில் தொடர்புடைய ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கை தாக்கல் செய்த ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஏன் விசாரணை நடத்தக்கூடாது என சிபிஐக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு சிபிஐயோட வழக்கறிஞர் கேட்க வேணும்னு சொன்னார். நாங்கள் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் போகணும். இது வரலையும் மலேசியாவில் சரியான பதில் வரலை. அவன் வந்து என்னாவது ஒரு தடை போட்டுட்டே இருக்கார்கள். அதுக்கு நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சிங்வி என்ன சொன்னார், சரி அவர் கொடுக்காட்டா எந்த ஆவணங்கள் சுப்பிரமணிய சாமி கொடுத்துருக்காரோ அதுலேயே கேஸ் நடத்தலாமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டும், இல்லாட்டா நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதுக்காக அவர் 3 மாதம் கேட்டார் வேணுகோபால். அதனால ஜூலைக்கு இது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது அதிமுக உறுப்பினரின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அரக்கோணம் தொகுதி அதிமுக உறுப்பினர் ரவி, தாழ்த்தப்பட்ட மக்களின் உறவினர் என கூறிக்கொள்பவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க தாமதித்தது ஏன் என கேட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் கோஷம் எழுப்பியதோடு அதிமுக உறுப்பினர் ரவியின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டு தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். நடப்பு கூட்டத்தொடரில் 4 முறை திமுக உறுப்பினர்கள் நீக்கப்பட்டதால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். இதனிடையே விவாதத்தை தொடக்கி வைக்கும் உரிமை எதிர்க்கட்சியான தேமுதிகவுக்கு வழங்கப்படுவதாகவும் சபாநாயகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் சர்வாதிகாரத்தோடு நடந்து கொள்வதாக சட்டமன்ற திமுக குழு தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் அவைத்தலைவர் அவர்கள் எங்களை இன்றைக்கு வெளியேற்றியிருக்கிறார்கள். எனவே வெளியேறப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் இங்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுது செய்தி கேள்விப்பட்டோம். கூட்டத்தொடர் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக நாங்கள் செய்தியை கேள்விப்பட்டோம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சியே அவையில் உட்காரக்கூடாது, அப்படியே உட்கார்ந்தால் எதுவும் எழுந்து கேள்வி கேட்கக்கூடாது, நியாயத்தையும் கேட்கக்கூடாது. ஆக ஒரு சர்வாதிகார தன்மையோடு அவைத்தலைவர் அவர்கள் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். பால் கொள்முதலை அதிகரிக்க வசதியாக மாவட்ட ஒன்றிய பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடப்பாண்டில் 95,66,00,000 ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.
சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி திருச்சி, புதுக்கோட்டை, வேலூர் உட்பட மாவட்ட பால் கூட்டுறவு ஒன்றியங்களில் 20 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். அம்பத்தூர், சோழிங்கநல்லூர், மாதவரம் ஆகிய பகுதிகளில் உள்ள பால் பண்ணைகளில் 37 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் செய்து தரப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். தரமான பால் வழங்கும் உறுப்பினர்கள் மற்றும் சங்கங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவி பெறுவோருக்கு 4 கிராம் தங்கத்தோடு கல்வி தகுதிக்கு ஏற்ப திருமண உதவித்தொகையும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருமண நிதி உதவி திட்டம் பெற நிர்ணயிக்கப்பட்டுள்ள 24,000 ரூபாய் என்ற உச்சவரம்பு 72,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது சரியானதே என்று சட்டப்பேரவை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பதில் மனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை விதிமுறைகளை மீறியதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் தனது பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கில் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக வழக்கு தொடர்ந்தவர்கள் 6 பேரும் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் இதுபற்றி தேமுதிகவின் தலைவரோ கட்சி கொறடாவோ புகார் தரவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக எம்எல்ஏக்கள் மீது உரிமை மீறல் குழு முறையான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், சட்டப்பேரவை விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் முந்தைய தீர்ப்புகள் உள்ளதாகவும் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமரைக்கனி கைது, விஜயகாந்த் இடைநீக்கம், மதுரை AK போஸ் இடைநீக்கம் போன்ற வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டப்பேரவை உரிமை மீறல் உத்தரவு செல்லும் என்று தெரிவித்துள்ளது. அதே நடைமுறைதான் இதிலும் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும், தேமுதிக எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜேஸ்வரன் வழக்கை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைப்பதாகவும், அன்றைய தினத்தில் இரு தரப்பினரும் எழுத்துப்பூர்வமாக தங்கள் வாதங்களை எடுத்துரைக்கலாம் எனவும் தெரிவித்தார். கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பனை தேமுதிக எம்எல்ஏக்கள் சந்திரகுமார், எழும்பூர் நல்லதம்பி, அனகை முருகேசன் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 6 பேரும் 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து அவர்கள் 6 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைய நடிகர் சஞ்சய் தத்திற்கு 4 வார கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்த்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் நடிகர் சஞ்சய் தத்திற்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் சரணடையுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சரணடைய 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என சஞ்சய் தத் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது சஞ்சய் தத்திற்கு சரணடைய 4 வார கால அவகாசம் அளிக்கப்பட்டது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தாச்சரின் இறுதி சடங்குகள் இன்று நடைபெற்றன. பிரிட்டனின் முதல் பெண் பிரதமரும் நீண்ட காலம் அப்பதவியில் வகித்தவருமான தாச்சரின் இறுதி ஊர்வலம் வெஸ்ட்மின்ஸ்டரில் தொடங்கி மத்திய லண்டன் வரை சென்று புனித பால் தேவாலயத்தை அடைந்தது. சுமார் 4000 காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிரிட்டன் ராணி எலிசபெத், அமைச்சர்கள் மற்றும் 170 நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் உட்பட 2300 பேர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். தாச்சரின் பதவி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். ஊர்வலம் தொடங்கிய நேரத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் டவர் ஆஃப் லண்டனில் இருந்து துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குண்டுகளை முழங்கி மரியாதை செலுத்தினர். ஆடம்பரத்தை விரும்பாத தாச்சருக்கு அவரது விருப்பப்படியே எளிமையான முறையில் இறுதி சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமரை இறுதியாக காண பொதுமக்கள் அதிக அளவில் தேவாலயத்தின் வெளியே காத்திருந்தனர். உடல் நலக்குறைவால் கடந்த 8ஆம் தேதி 87 வயதான தாச்சர் உயிரிழந்தார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் சல்மான் பட், முகமது ஆசிப் ஆகியோருக்கு ICC விதித்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சர்வதேச விளையாட்டுக்கான தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக சல்மான் பட்டின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.
சல்மான் பட் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்படும் வரை தொடர்ந்து போராடுவேன் எனவும் அவர் கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சல்மான் பட், முகமது அசிப், முகமது ஆமீர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சல்மான் பட்டிற்கு 10 வருடமும் அசிப்பிற்கு 7 வருடமும் விளையாட சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தடை விதித்தது. சூதாட்டத்தில் ஈடுபட்ட மற்றொரு பாகிஸ்தான் வீரரான முகமது ஆமீருக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையை எதிர்த்து அவர் வழக்கு தொடரவில்லை.